Good morning to all. Is the sorry. Good evening to all. Is the audio video clear? Audio video clear, ama? சரி நான் பேசலாம் ப்ரொஃபஸர் கிளாஸ். எஸ் குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி மெயின் செக்ஷன்ல எடுத்ததும் இதுவும் ரிலவெண்டா இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்குவேரா ஆணிவேரா காட்ட போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ராயல் பாஸ் ஆஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1 to 999 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இதுல ஆட் ஆயிரும். இல்ல சார் எனக்கு பிகினரா இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வீடியோ கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அபித் சாரோட கிராமர் புக்கும் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நேரத்தை டக்குன்னு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எஸ் இந்த சார்ட் ஓகேவா? ஸோ மொத்தம் எனக்கு என்ன இருந்துச்சு, நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து 2 சார்ட் இருக்கும், அதாவது 2 டிஏ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் டைம் என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேஷ்லெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இருந்துச்சு. டேட்டா சஃபிஷியன்சி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி பேஸ்ட் சம்ஸ் இருக்கும்னா அதுவும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட சொன்னதுதான் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா நம்ம மக்கள் எனக்கு அட்டம்ப்ட பார்க்கறதுல ரொம்பவே கவலையா இருந்துச்சு. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட், ஒரு சில பேர் வந்து 15 அட்டம்ப்ட் 20 அட்டம்ப்ட்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எஸ் இன்னைக்கு அது எப்படி அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ என்னமா சொல்லியிருக்காங்க, the pie chart given below shows the percentage distribution of the number of students boys and girls in 5 different schools, and table given below shows the percentage of the boys in each school out of the total number of boys in all the school, that is 80 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 80 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த 80ங்கிறது என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் 80 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ டோட்டல் 80 பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க 30% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 3 24. ஸோ இங்க வெறும் 8 இருக்கும், இங்க என்னமா இருக்கும் 16ன்னு சொல்லி இருக்கும், இங்க என்ன இருக்கும் 1/4 போட்டா 20, இங்க 12 இருக்கும். அப்போ பாய்ஸ் என்ன பண்ணியாச்சு, ஸோ கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 200. அப்ப கண்டிப்பா கேர்ள்ஸ் மட்டும் எனக்கு என்ன இருப்பாங்க, சோ இந்த 200ல 80 போனா டோட்டல் என்ன இருப்பாங்கம்மா 120 இருப்பாங்க. சோ அப்ப 120 என்ன பண்ணிக்கிறேன் நான் கேர்ள்ஸ் எழுதிக்கிறேன். ரெட் கலர்ல எல்லாமே இருக்கிறது வேல்யூஸ். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 18% மீன்ஸ் எனக்கு இது டோட்டல் 36 1/4 அப்படின்னா எனக்கு 5 20. சோ இது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 44. சோ இது என்ன இருக்கும் 40ன்னு இருக்கும். இது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 30ன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு 36 பேர் இருக்காங்க, அதுல பாய்ஸ் மட்டும் 24 பேர்னா கண்டிப்பா என்ன இருப்பாங்க 12 பேர் கேர்ள்ஸா இருப்பாங்க. இங்க 50 பேர் இருக்காங்க, ஆனா இங்க 8 தான் இருக்கு. அப்ப இது 42. சோ இங்க 44 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும் 28ன்னு சொல்லி இருக்கும். இங்க 40, இங்க அப்படின்னா இது 20ன்னு சொல்லி இருக்கும். இங்க 30னா இங்க 18ன்னு இருக்கும். இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் வந்து கொஸ்டின். எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிள் என்ன பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க. கொஸ்டின்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. சோ அது என்ன அப்படிங்கறத என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னமா சொல்லிருக்காங்க இன் ஸ்கூல் ஏ பத்தி பேசியிருக்கான். இது பாய்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும், இது கேர்ள்ஸ் அப்படின்னு எனக்கு என்ன தெரியும். If total number of students studying in class 10th is 50% of the total students in that school. ஓகேவா? எனக்கு டோட்டலா எனக்கு என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க, சாரி 36 பேர் இருக்காங்க. ஓகேவா?
சோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா டோட்டலா ஏல எத்தனை பேர் இருக்காங்க 36. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 10th 11th அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கிறாங்க. 50% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 36னா இதுல 18 பேர் இருப்பாங்க. அப்ப இங்க என்னதான் இருப்பாங்க 18 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆர் இன் கிளாஸ் 11. ஓகேவா? அவுட் ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் த கிளாஸ் 10th 1/3 ஆர் கேர்ள்ஸ். ஓகேவா? அப்ப இதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. 10ஆவதுல 18 பேர் இருக்காங்க. அந்த 18ல 1/3 எனக்கு என்ன சொல்லிட்டான் கேர்ள்ஸ் சொல்லிட்டான். அப்ப அடிச்சுன்னா என்ன வருது 6 வருது. அப்ப 6 கேர்ள்ஸ் இருப்பாங்க, 12 என்ன இருப்பாங்க பாய்ஸ் இருப்பாங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் இன் கேர்ள்ஸ் 11. எனக்கு பாய்ஸ் 11th என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். எனக்கு டோட்டல் பாய்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும் 24ன்னு சொல்லி தெரியும். அதுல 12 பேர் 10th அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 12. அப்ப இதுதான் என்னது பாய்ஸ் இன் ஏல எது 11th ஸ்டாண்டர்ட். அப்ப என்னோட ஆன்சர் என்னமா 12. அப்ப ஈஸியான கொஸ்டின், இதுல கஷ்டம் எதுவுமே என்னது இல்ல. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். So next question சொல்றாங்க if out of total number of boys in school C. ஓகேவா? எனக்கு பாய்ஸ் சில எவ்வளவு இருக்கிறாங்க எனக்கு 16 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ 1/4 ஆர் சிட்டி ஓ. ஓகேவா? சோ இது என்ன பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஓ. ஓகேவா? அடுத்து அண்ட் ரெஸ்ட் ஆர் சிட்டி எக்ஸ். அப்ப இத சிட்டி எக்ஸ். நான் எல்லாம் எழுதிருக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்ப 1/4 ஓ. அப்ப எனக்கு என்ன இருக்கும் இங்க 4 இருக்கும். இங்க என்ன இருக்கும் 12ன்னு சொல்லி இருக்கும். அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்கான் and p% of girls are from school or city x. ஓகேவா? அப்ப இங்க என்ன எழுதுறேன் கேர்ள்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? கேர்ள்ஸ் எனக்கு சில எத்தனை பேர் இருக்காங்க 28 பேர். எனக்கு ஓல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது. என்ன சொல்லிட்டாங்க p% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆர் சிட்டி ஓ. எனக்கு நல்லா பாத்தீங்கன்னா மொத்தம் 28 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுல p% எனக்கு என்ன சொல்லிட்டாங்க ஓ. அப்ப கண்டிப்பா இது என்னமா இருக்கும் எனக்கு பர்சன்டேஜ்னாலே 100. அப்ப 100ல இருந்து என்ன பண்ணிக்கலாம் p மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்ப எனக்கு இது என்ன கிடைச்சிருக்கு 100 மைனஸ் p%. புரியுது தானே? என்ன கிடைச்சிருக்கு 100 மைனஸ் p% அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது. ஆனா இதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 28. இதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 16. இது முழுக்க முழுக்க பாய்ஸ், இது முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் அப்படின்னு என்ன பண்ணும் எனக்கு தெரியும். இப்ப சொல்லிருக்கான் பாருங்க if total number of students from C. total number of students C. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்னமா கிடைக்கும் 44 or city who are city O is 18.8%. அப்ப எனக்கு நல்லா தெரியும் 18.8% நான் எழுதுவேன் 2/11. இப்ப திருப்பி அந்த லைன் வாசிக்க if total number எனக்கு டோட்டல் நம்பர் எனக்கு என்ன இருக்கு சில 44 பேர். ஆஃப்ங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இத போட்டுக்கிறேன். இந்த இருக்குல is 2/11. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் ஸ்கூல். புரியுதா? மீனிங் என்னன்னு புரியுதா? நல்லா கவனிங்க. if total number of students in C who are city O is 18.18% of the total students in that school. அப்ப எனக்கு total students in that school என்னது 44. இதுல 2/11 கண்டுபிடிச்சா என்னமா கிடைக்கும் 4. 8 பேர் எனக்கு என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்காங்க எனக்கு சிட்டி ஓல இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப சிட்டி ஓல பாய்ஸ் 4 பேரு. அப்ப கண்டிப்பா கேர்ள்ஸ் என்ன இருப்பாங்க எனக்கு 4 பேர் இருந்திருப்பாங்க. சோ அப்ப எனக்கு டோட்டலா 28 தெரியும் கேர்ள்ஸ். அப்ப எனக்கு இங்க என்ன ஆயிருமா எனக்கு 24ன்னு சொல்லி ஆயிரும். கொஸ்டின் சொல்லியிருக்கான் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. இங்க பிங்கிறது என்னது பர்சன்டேஜ். அப்ப எனக்கு 100 தான் எனக்கு 28. அப்ப 4 எவ்வளவு என்ன பண்ணணும் நான் கண்டுபிடிக்கணும். இதையும் மடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் 7. சோ அப்ப எனக்கு 100 டிவைடட் பை 7 இருக்கு. இது எப்படிமா எழுதிக்கலாம் 1/7. மீதி எத்தனை எழுதிக்கலாம் 4/7 28. சோ 14.2/7% is the right answer. புரியுதா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள். எனக்கு இந்த 18.8னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா?
புரியுதா? மக்களை ஏதாவது சொல்லுங்க, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்த்திக் P ஓட வேல்யூ 14 2/7. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, if monthly fees of a boys school in D is 2000. எனக்கு மொத்தம் D ல பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. இதோட ஃபீஸ், ஒருத்தரோட ஃபீஸ் என்னது? 2000 ரூபாய். அப்ப எனக்கு இது என்ன? டோட்டல் ஃபீஸ் ஆஃப் பாய்ஸ். ஓகேவா? which is, இந்த which எதை குறிக்குது? 2000 குறிக்குது. 25% more than that of girls. அப்ப 125% தான் எனக்கு என்ன தெரியும்? 2000 அப்படின்னு தெரியும். அப்ப 100 எவ்வளவுன்னு பார்க்க, இதை அடிச்சிங்கன்னா 5, இதை அடிச்சிங்கன்னா 4, இதையும் அடிச்சிங்கன்னா 4. சோ அப்ப 1600 ரூபாய் கேர்ள்ஸோட ஃபீஸ். ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? சேம் ஸ்கூல். அப்ப எனக்கு இங்க என்னமா இருக்காங்க? 20 into 1600 போட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்? டோட்டல் கேர்ள்ஸ் ஃபீஸ் அப்படின்னு எனக்கு என்ன கிடைச்சிடும்? எனக்கு என்ன இருக்கா? டோட்டல் மந்த்லி ஃபீஸ் ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் டி. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க? தென் ஃபைண்ட் த டோட்டல் மந்த்லி ஃபீஸ். ஓகேவா? மந்த்லி ஃபீஸ்னா அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? 31 ஆலையா, 30 ஆலையா, 28 ஆலையா? இங்க மந்த்லி ஃபீஸ் அப்படின்னு டைரக்டா கொடுத்துருக்கான். சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36,000, 32,000. இது ஒன் டே ஃபீஸ் கிடையாது, ஒரு மாசத்துக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? 1600. சோ 32,000 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ சொல்லிருக்காங்க பாருங்க, if the ratio of number of girls in school B and F. இதான் பாய்ஸ், இது கேர்ள்ஸ். ஓகேவா? எனக்கு B ல என்ன இருக்காங்க? 42. அப்ப 6 தான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 எவ்வளவுன்னு பாக்க. சோ அடிச்சுன்னா 7, 77. இது என்னது? F ல எனக்கு என்னது? இது கேர்ள்ஸ். அவுட் ஆஃப் த டோட்டல் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் F 28.56. ஓகேவா? இதுதான் டோட்டல் கேர்ள்ஸ். இந்த 28.56 என்ன எழுதிக்கலாம்? 2/7 எழுதிக்கலாம்ல. 2/7 have opted for chemistry. அப்ப என்ன பண்றாங்க? இது கெமிஸ்ட்ரின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இன்னொரு சப்ஜெக்ட் என்னமா? சோ அப்ப 2/7 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 22 பேர் என்ன பண்றாங்க? கெமிஸ்ட்ரி. அப்ப ரிமைனிங் 55 பேர் அதர் சப்ஜெக்ட் ஏதோ இருக்கிறாங்க. ஆனா क्वेश्चन என்ன சொல்றாங்க? that find the difference between the number of girls in school F who not opt for chemistry. எனக்கு not opt for chemistry என்னது? 55. அதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான்? and number of students in school E. number of students in school E னா என்னது? இதுதான் ஸ்கூல் E. ரெண்டையும் கூட்டினா எனக்கு 30. சோ அப்ப எனக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 25 ன்னு சொல்லி கிடைக்கும். சோ நான் ஆன்சர் என்னது? 25. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்கம்மா? find the number of girls in all the schools X together expect B and E. ஓகேவா? என்ன பண்ணணுமா? average of girls in all the school expect B and E. அப்ப B ஐயும் E ஐயும் அடிச்சிருங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 40, 60 கிடைக்கும். அப்ப 60 டிவைட் பை 3 எனக்கு 20. என்னோட ஆன்சர் என்னது? 20. சோ அப்ப எனக்கு இதுல கஷ்டமே இல்லை. நான் வாரில் என்ன பண்ணியிருப்பேன்? 5 into 1.25 6.25 மார்க் என்ன பண்ணியிருப்பேன்? எடுத்திருப்பேன். ஆமாவா இல்லையா?
ஓகேவா? சோ ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து ஒரு டிஐ. இந்த டிஐ பார்த்தோம்னா நம்மால என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். இந்த மாதிரி டிஐய ஏகப்பட்ட டிஐ என்ன பண்ணிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸ் ஒய்னா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆகணும், எப்படி கேன்சலேஷன் பண்ணணும், எத்தனை வேரியபிள் இருக்கு, இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், எக்ஸாக்ட் கொஸ்டின் மாதிரி நம்பர் மாறாம அப்படியே இருக்கு. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க, the table given below shows the number of car manufactured by 4 different companies and number of cars sold and unsold cars by each company. மொத்தம் 4 கம்பெனி இருக்கு. இது டோட்டல். இந்த டோட்டல் எப்படி பிரிக்கிறாங்க, சோல்டு அன்சோல்டு என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார் மேனுஃபேக்சர் சி அண்ட் டி இஸ் 985. அப்ப எனக்கு டபுள்னா என்ன கிடைக்கும், எனக்கு 1930 போனா என்ன கிடைக்கும், 1970 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? எனக்கு 1970 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சிஐயும் டிஐ கூட்டலாம், எனக்கு சில 810 இருக்கு. அப்ப எனக்கு ரிமைனிங் என்னமா இருக்கும், 810 கழிச்சுனா 0 6 1 1160 சொல்லியிருக்கும். ஓகேவா? 1160 அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க என்ன இருக்கு, அன்சோல்டு 200 கார். அப்ப மீதி என்னமா பண்ணிருப்பாங்க, 960 கார் என்ன பண்ணிருப்பாங்க, சோல்ட் பண்ணிருப்பாங்க. ஐ எம் ரைட்? ஓகேவா? எனக்கு மொத்தம் 1160 காரு, 200 கார் அன்சோல்ட்னா அப்ப 960 கார் என்ன இருக்கும், சோல்ட் ஆயிருக்கும். முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிருக்கான், the number of cars sold by C is 50% that of T. அப்ப இதுல இருந்து 50% கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், சில சோல்டு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருது. அப்ப எனக்கு இது என்னது, 480. ஓகேவா? என்னது 480. அப்ப இங்க 810 இருக்கு. அப்ப இந்த 810ல 480 போனா எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 330 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 3.3x ஓட வேல்யூ என்னது, 330. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்னவா கிடைக்கும், 330 டிவைட் பை 3.3. ஒரு புள்ளி எடுத்துட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதா, மேல ஒரு 0 எடுத்துக்கிட்டோம்னா அப்ப 100. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 100ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்ப x ஓட வேல்யூ 100னா இது எப்படி இருக்கும், 100 பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி என்னது இருக்குது. எப்படி இருக்குது, 100 பிளஸ் ஒய். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கல, எந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, கொடுக்கல. சார் இப்ப எப்படி சார் பண்றது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 1620 எப்படி வந்துச்சு, இந்த 1620 எப்படி வந்துச்சு, இந்த பியையும் ஒய்யையும் கூட்டுறதுனால. இந்த 1.65p எப்படி வந்துச்சு, இந்த 100 பிளஸ் ஒய்யையும் 506 கூட்டுறதுனால. எதுக்கு சார் இப்படி நீங்க எடுத்து எழுதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வேரியபிள் பி இருக்கு, ஒய் இருக்கு. இங்க எனக்கு இப்ப இது தேவையில்ல, 100 பிளஸ் ஒய் தான் இருக்கு. அப்ப இங்க ஒய் இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப நான் அழகா என்ன பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதே எழுதிக்கிறேன். ஒய்க்கு பதில் என்ன பண்ணிக்கிறேன், 1220 மைனஸ் பி என்ன பண்ணிக்கிறேன், சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். சோ இதை என்ன பண்றேன், இங்க போட்டோம்னா இந்த 1.65p அப்படியே தான் இருக்கும். இந்த 100ம் 506 எனக்கு என்ன கிடைச்சிரும், 606. ஒய்க்கு பதில் என்ன பண்ணுவேன், 1620 மைனஸ் பின்னு போடுவேன். அப்ப இந்த பி இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப 2.65p ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு, 2226. கரெக்டா? இவ்வளவுதான் இருக்கு. அப்ப p யோட வேல்யூ என்னமா, 2226 டிவைடட் பை 2.65 அப்படின்னு இருக்கு. நான் எனக்கு 2 புள்ளி எடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், மேல 0 சேர்த்துக்கிறேன். சோ அப்ப எனக்கு p யோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. p யோட வேல்யூ டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கிராஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சோ அப்ப எனக்கு p யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு,
840 சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இங்க 840னா இங்க 840னா அப்ப ஒய் என்னமா இருக்கும்? 160னா 780. இதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அப்ப இங்க 780னா நான் உட்காந்து மல்டிப்ளை கூட பண்ண மாட்டேன். அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கும்? 880. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1300, 1386. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒய்யோட வேலை என்ன கிடைச்சிச்சு? 780. இதை நம்மளால கஷ்டங்கப்பா. கண்டிப்பா இந்த ப்ரெஷர்ல யோசிக்க முடியாதுதான். ஆனா 2 தடவை 3 தடவை நீ இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்ல இதே மாதிரி பிடிஎஃப் நம்ம எடுத்து நீ சால்வ் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா என்ன பண்ணிருப்ப? பாயிண்ட்ஸ்ல அதிக அட்டெம்ப்ட் போட்டிருப்ப. 15 தான் போட்ட, 20 போட்ட என்ன பண்ண மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க. இருங்க பின்னாடி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வர, இதையா விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குத்தும். ஓகே, கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஒரே நிமிஷம். எல்லா சம்முக்கு தேவைப்படுறா சம்மு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இதை கண்டுபிடிச்சாலும் சம்ம என்ன பண்ணிருந்தாங்க? ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. டெய்லியும் என்னடா மெயின் செக்ஷன் சொல்லிட்டு லூசு மாதிரி ஏதோ எடுத்துட்டு வரான். ஒரு 50 பேர் வராங்க, 50 பேர் போறாங்க அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லாஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ எப்பவுமே என்னோட பாலிசி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டைம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணா அவன் வந்து என்ன இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது கத்துக்கிட்டு போகணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செய்யுங்க பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? if out of the total unsold car in company A, எனக்கு total unsold என்ன இருக்கு? 280. 45% are 4G and rest are Rolls Royce. அப்ப இத P ன்னு வச்சுக்கிறேன், இதை என்ன வச்சுக்கிறேன்? R ன்னு வச்சுக்கிறேன். 280 என்ன பண்ணணும்? 45% கண்டுபிடிக்கணும். 9, 20, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இதையும் அடிச்சுக்கலாம் 39. அப்போ 9 81, 27, 351. மீது என்ன இருக்கு? மீது என்னமா இருக்கு? இங்க ஒரு 49, ஒரு 350, 429 கிடைக்கும். ஓகேவா? சோ 429. Question find the unsold Rolls Royce are what percentage of the total number of manufactured by company A? எனக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் எனக்கு அன்சோல்ட் என்னது? 429. எனக்கு வாட் பர்சன்டேஜ்னால ஒரு கோடு போட்டு மேனுஃபேக்சர் மொத்தம் 1620 100. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிருக்கும்? ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போடலாம். ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். ஸோ இதை 3 அடிச்சா 480 போயிடும். ஸோ 20, அதாவது ஒரு 20ல இருந்து 25க்குள்ள அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போடுற ஆப்ஷன் வச்சு நான் என்ன பண்றேன்? அப்ராக்சிமேட்டா ஒரு 26 இருக்கும் அப்படின்னு என்ன பண்றேன்? சொல்றேன். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26. நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன சொல்லிருக்காங்க? if ratio of number of sold car in company B to G, எனக்கு B ல சோல்ட் எவ்வளவு இருக்கு? 880. அது ரேஷியோ எப்படி பாத்தீங்கன்னா 11. அப்ப 12 எவ்வளவுன்னு பார்க்கேன். ஸோ அடிச்சுன்னா 80, அப்ப 960. இதுதான் என்னது? சோல்டு ஜில. அண்ட் 40% மேனுஃபேக்சர் கார்ஸ் ஜி ஆர் சோல்ட். அப்ப 40% தான் 960னா சம் ஆஃப் டோட்டல் அன்சோல்டு கார் இன் ஜிஎன்டி. அப்ப எனக்கு 60% கண்டுபிடிச்சா ஜில எவ்வளோ அன்சோல்டுன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இதையும் படிச்சீங்கன்னா 24 260 சொல்லி இருக்கும். ஸோ அப்ப 24 1440 ஜில அன்சோல்டு. எனக்கு டீல அன்சோல்டு எவ்வளோ? 200. ஸோ அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1640. ஓகே, 1640. இதுதான் பிஓ கொஸ்டினா. ஓகேவா? இது என்னது? பிஓ கொஸ்டின் இந்த லெவல்ல தான் இருந்திருக்கு. அப்ப கிளர்க் கொஸ்டினை யோசிக்கணும். இதையும் விட ஈஸியா இருக்கும். நம்ம பதறாம இருந்தா என்ன பண்ணலாம்? பண்ணிடலாம்.
தப்பா போடுறீங்க, பார்த்து போடுங்க. என்ன சொல்றாங்க? இஃப் கம்பெனி எஸ் மேனுஃபேக்சர் 8x கார்ஸ், எஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆனால் 8x கார்ஸ் இருக்கு. எனக்கு எக்ஸோட வேலை என்ன தெரியும்? 100 அப்படின்னு தெரியும். அப்ப எனக்கு 800ங்கிறது எஸ்ல உள்ள டோட்டல். அவுட் ஆஃப் இட்ஸ் 0.5y, ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது? 280. அதுல பாதி 390 அன்சோல்டு. அப்ப இது 390னா இங்க என்ன இருக்கும்? 410 இருக்கும். அப்ப இது சோல்டு. இது வந்து என்னது? அன்சோல்டு. தென் ஃபைண்ட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சோல்டு கார் ஆஃப் எஸ் அண்ட் ஏ. சோல்டு என்ன இருக்கு? எஸ்ல 410, ஏல எவ்வளவு இருக்கு? 840. அப்ப 1250. கேட்டிருக்கிறது என்னது? ஆவரேஜ். அப்ப 2ஆல போட்டீங்கன்னா 625. ஓகேவா? சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन is 625. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? if the unsold cars company C are transferred to third party for selling, ஓகேவா, and that third party was able to show only 2/6 of the cars, ஓகேவா. சோ அப்ப எனக்கு நல்லா பாருங்க, C ல unsold எவ்வளவு இருக்கு? 330. இதுல என்ன பண்றாங்கமா? transfer to third party. அப்ப 330 காரை என்ன பண்றாங்க? third party கிட்ட கொடுத்தான். அந்த third party என்ன பண்றான்? 2/6 மட்டும் தான் என்ன பண்றான்? வித்துருக்கான். find the number of cars still unsold. அப்ப still unsold என்னது? 4/6. அதாவது 6 எனக்கு 2, அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் 4. அப்ப இது அடிச்சீங்கன்னா 55. சோ அப்ப 220 கார் என்ன இருக்கு? ஸ்டில் என்ன இருக்கு? அன்சோல்டா இருக்கு. சோ என்ன இருக்கு? 220 இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. Rakshik Ram copied each and every word from learning capsule by Harshal Agarwal. ஏயா மெமரி பேஸ்ட் இங்க இருந்தாலும், அடால இருந்தாலும், பைஜூஸ்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மெமரி பேஸ்ட் क्वेश्चनங்கிறது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க? if difference between the number of cars manufactured by company P and K, நல்லா கவனிக்கணும், K அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. manufactured, எனக்கு B ல manufactured என்ன இருக்கு? 1386. ஓகேவா? சோ இங்க K அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்ப எனக்கு இதுல ரெண்டு கேள்வி எழுதணும். எந்த காரு அதிகமா வித்திருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு அடுத்த என்ன கொடுத்துருக்கான்? B manufactured more cars than K. அப்ப எனக்கு கேல எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா பியோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 840 அப்படிங்கிறது தெரியும். அப்ப 840 எனக்கு கேயோட வேல்யூ என்னமா கிடைக்கும்? 386 ஒரு 160 6 4 546. கேயோட வேல்யூ என்னது? 546. क्वेश्चन என்ன சொல்லிருக்கான்? கம்பெனி K sold 33.33 of their cars. ஓகேவா? சோ 1/3 என்ன பண்றான்? சோல்ட் பண்ணிடுறான். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 2/3. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இங்க என்னமா இருக்கும்? 2/3 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா 1 3 8 2. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 364ங்கிறது என்னோட ஆன்சரு. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி. இந்த क्वेश्चनல எல்லாம் செய்யாம என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர் இஸ் 8:7. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மில்க். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் என்னது? 15x-க்கும் எனக்கு அமௌண்ட் ஆஃப் மில்க் என்னது? 8x. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 7x. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்கான்? if same amount of water which is present in the initial mixture is added into it. ஓகேவா?
ஸோ எனக்கு இனிஷியலா 8x 7x இருக்கு. இது மில்க், இது வாட்டர். இப்போ என்ன சொல்றாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இது என்ன சொல்றாங்க, which is present in the initial mixer. அப்ப இதோட என்ன பண்றாங்க, இன்னொரு 7x ஆட் பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது 18x ஆயிடுச்சு, இது என்ன ஆயிடுச்சு 14x ஆயிடுச்சு. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 96. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னமா, எனக்கு 6 தான் 96னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 7 என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப எனக்கு 1 வச்சு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கரெக்டா? அடுத்தது என்ன சொல்லிருக்கான், if 44 milk is added. எனக்கு இனிஷியல் என்ன இருக்கு, 8x 7x. இதுல என்ன பண்றாங்க, மில்க் ஒரு 44 என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. இப்படி ஆட் பண்றதுனால என்ன ஆயிருது, 4/3 ஆயிருது. அப்ப இது அடிச்சீங்கன்னா 11, இது அடிச்சீங்கன்னா 2. அப்ப 6x plus 33 equal to 7x. அப்ப x ஓட வேல்யூ 33. அப்ப இதோட வச்சு என்ன பண்ண முடியும், என்னால சொல்ல முடியும். ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது, எய்தர். Next question. மக்களே நீங்க எதுவும் வாய் பேசாதீங்க தயவு செய்து. மேபி சார் பார்த்துட்டு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்க எதுவுமே கண்டுக்காதீங்க, பார்த்துக்கலாம். என்னமா சொல்லியிருக்காங்க, சரி சொல்லிருக்காங்க, there are two articles A and B in a shop, find the discount given on article A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மார்க் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 130 மோர் தென் டபுள் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அப்போ மார்க் பிரைஸ் ஆஃப் பி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். இது மேபி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, மார்க் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி, மார்க் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 130. அப்ப இதுல இருந்து என்ன பண்ண முடியும், 130 மோர் தென் டபுள் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ, டபுள் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் மேட் பை செல்லிங் ஆர்டிகல் பி. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் பில எப்படி இருக்குமா 56 மோர். அப்ப இதுல இருந்து என்ன பண்றேன், 56 கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும், செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ கிடைத்து விடும். ஓகேவா? சோ அடுத்து சொல்லிருக்காங்க ஆர்டிகல் ஏ வாஸ் மார்க்டு பை 50% above காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? சோ அப்ப எனக்கு மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் என்ன கொடுத்திருக்காங்க, ஏக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோ இருக்கு, இது வந்து என்ன இருக்கும் 3 இருந்துச்சுன்னா இது என்ன இருக்கு 2 அப்படின்னு சொல்லி இருக்கு.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப், எனக்கு அப்போ இதுல இருந்து வேற ஏதாவது எடுக்க முடியுமாமா? இங்க மார்க் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இது எல்லாமே ஏ. எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் பி ல இருந்து என்ன பண்ணணுமா, 56 கழிக்கணுமா. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வேணா நான் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பி மைனஸ் 56 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து வேற எந்த ரிலேஷன் என்னால என்ன பண்ண முடியாது, டிஸ்கவுண்ட் ஏக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? எஸ் ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1200. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு 1200, 20% டிஸ்கவுண்ட் வாஸ் கிவன். எனக்கு மார்க் பிரைஸ்ல இருந்து தான் எனக்கு என்ன பண்ண முடியும், டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ அப்ப 20% எனக்கு என்ன இருக்கும், 80/100 போட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கு, 1200. அப்ப எனக்கு மார்க் பிரைஸ் ஆஃப் பி என்னவா கிடைச்சிருக்கு, ஒரு 0 இதே 1 5. சோ அப்ப 1500 கிடைச்சிருக்கு மார்க் பிரைஸ் ஆஃப் பி. அப்ப இத வச்சு எனக்கு என்ன பண்ண முடியும், மார்க் பிரைஸ் ஆஃப் பி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். क्वेश्चन சோ இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆஃப் ஏ. அப்ப எனக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. சோ அப்ப இதை கொண்டு எங்கேயாவது இங்க சப்ஸ்டிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறேன். ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு, மார்க் பிரைஸ் ஆஃப் பி என்ன இருக்கு, எனக்கு 1500 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது. சோ அப்ப இது 132 கழிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1368 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும், 1368. இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 684. அப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் பி வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 56 தான் 90 740 சொல்லி கிடைக்கும். எனக்கு ப்ராஃபிட் ஆஃப் பி தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 740. ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட் எனக்கு மார்க் பிரைஸ் என்ன பண்ணணும், எனக்கு தெரியணும். சோ அப்ப ரெண்டு டேட்டாவுமே வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெய்தர் தான் வரும். ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே வந்து போத் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த லைவை வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்துருவாங்க நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:45க்கு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் ஒரு சில தீங்கலாம் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துட்டு வரேன். தயவு செய்து நீங்க யாருமே ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? எஸ் அவங்களோட இது சொல்றாங்க. ஓகே, நம்மளுக்கு கிடைச்ச கொஸ்டின்ஸ் இதை வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்ச கொஸ்டின்ஸ் தான். ஸோ எதுவுமே என்ன பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. Thank you all for